Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது Hifocus DVRல நம்ம போடுற கேமரா இன்பில்ட் மைக் உள்ள கேமராவா இருக்கும். இந்த இன்பில்ட் மைக் உள்ள கேமராவை ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆடியோ வர்க் ஆகாது. நம்ம போயிட்டு ஆடியோவை மேனலா ஆன் பண்ணா மட்டும் தான் ஆன் ஆகும். அது எப்படி ஆன் பண்றது பார்க்க போறோம். அதுவும் எந்த DVRன்னு சொல்லிறேன் ஃபர்ஸ்ட். அது எப்படி ஆன் பண்றதுன்னு சொல்லிறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தா நான் பார்க்க போற மாடல் பார்த்தா நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த DVR தான். இதோட மாடல் பார்த்தோம்னா HD-XVR-4104 THC இந்த மாடல்ல வந்துட்டு ஆடியோ ஆன் பண்ண போறோம். இது பார்த்தோம்னா இது வந்து 8 சேனல் இருக்குது, 6 சேனல் இருக்குது, இதெல்லாம் வந்துட்டு இருக்குது. இது நம்ம பார்க்க போறது 4 சேனல் DVR இருக்குது. இந்த DVR ஆன் பண்றது எப்படி பார்த்தலாம். இதே மெத்தட் தான் வந்துட்டு 8 சேனலும் இருக்கும், 16 சேனலும் இருக்கும். எப்படி நம்ம ஆன் பண்றது அப்படிங்க பார்க்கலாம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லா பாருங்க. பார்த்து முடிச்சிட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் கீழே கமெண்ட்ங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கல டிஸ்லைக் பண்ணி ஏன் பிடிக்கல காரணத்தை கேட்டு சொல்லுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். உங்கள் டிவிஆரில் லாகின் பண்ணுங்கள். டிவிஆரில் லாகின் பண்ண பிறகு தான் செட்டிங்ஸை மாற்ற முடியும். லாகின் பண்ணும்போது யூசர் நேம் பாஸ்வேர்டு கேட்கும். பாஸ்வேர்டை போட்டு லாகின் பண்ணுங்கள். என்னுடைய டிஃபால்ட் பாஸ்வேர்டு என்னென்னு பாஸ்வேர்டு மாற்றலை, அதனால் வந்துட்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்து லாகின் கேட்குறேன். லாகின் கொடுத்த போதுனா இந்த பாஸ்வேர்டு டிஃபால்ட் பாஸ்வேர்டு இருக்குது, நீங்கள் மாற்றதான் மாற்றலான்னு சொல்லுது. நான் அதை ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸ்கிப் பண்ணிட்டு கீழே பார்த்தோம்னா அந்த செட்டிங்ஸ்குள்ளே போகிறேன். செட்டிங்ஸ்குள்ளே போன பிறகு பார்த்தோன்னா இங்கே கேமரா ஆப்ஷன்ஸ்குள்ளே போகிறேன். இங்கே பார்த்தோம்னா எடிட் கேமராங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போயிடுங்க. இதில் பார்த்தோன்னா இங்கே கேமரா சிக்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ரைட் சைடில் அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தோம்னா கேமரா சிக்னல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தோம்னா கேமரா அனலாக் IP அண்டு சிக்னல் அண்டு ஆடியோ ஓவர் கோஆக்சியல் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தோம்னா எல்லாமே ஆஃபில் இருக்கும். இப்போ ஜஸ்ட்டு இதை ஒவ்வொன்றா கிளிக் பண்ணி எந்தெந்த கேமராக்கெலாம் ஆடியோ இருக்குதோ அப்படிங்கிற எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை ஆடியோ இல்லைன்னா ஆஃப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஆஃபில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஆனில் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நான் எல்லாத்தையும் ஆன் பண்ணிக்கிட்டேன். ஆன் பண்ணிட்டு கீழே அப்ளைங் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டேன். இப்போ அப்டேட்டிங் டேட்டா அப்படின்னு வந்துட்டு இருக்குது. லோட் ஆகி முடிஞ்ச பிறகு பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆடியோ ஒர்க் ஆகும். இப்போதைக்கு லோட் ஆகிடுச்சு. இப்போதைக்கு நான் எக்ஸிட் பண்ணிவிட்டு வெளியே வந்து பார்க்குறேன். இப்போதைக்கு ஃபஸ்ட்டு கேமராவை ஓப்பன் பண்ணி வைக்கிறேன். இப்போதைக்கு ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டேன். இப்போதைக்கு ஆடியோ வருதான்னு செக் பண்ணுறேன். செக் பண்ணும்போது பார்த்தோன்னா இப்போதைக்கு ஆடியோ வரல, ஏன்னா ஆடியோ ஆன் பண்ணணும். இப்போதைக்கு பார்த்தா ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் பார்த்தோம்னா வந்துட்டு எனேபிள் ஆடியோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணும்போதுனா உங்களுக்கு ஆடியோ வந்துடும். ஆடியோ கேட்குற மாதிரி உங்களுக்கு ஆடியோ கேட்க ஆரம்பிச்சிடும். மேலே ஸ்பீக்கர் ஆப்ஷன் வந்துடும். இப்போதைக்கு நீங்கள் ஆடியோ கேட்கலாம். இது மாதிரி தான் ஆடியோ செட்டிங்ஸ் ஆன் பண்ண வேண்டியது இருக்கும். இன்னைக்கு நம்ம Hifocus DVRல மைக் எப்படி ஆன் பண்றதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. குறிப்பா பார்த்தோம்னா மற்ற DVRலயும் இது மாதிரி ஆப்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும், இந்த மாதிரி வீடியோ நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. பிடிச்சதை கொண்டு வரேன். இன்னைக்கு இந்த வீடியோ இவ்வளவுதான். நாளைக்கு இன்னொரு புது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம். நன்றி.